ஈரோட்டிலே அசிங்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் பரப்புரைக்கு வந்த தொண்டர்களுக்கு இருந்த பேரதிர்ச்சி. நண்பரே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஈரோடு விஜயமங்கலத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் என்பது நேற்று தினம் நடத்தப்பட்டது. இதில் பல ஆயிரம் தொண்டர்கள் பங்கேற்றிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் உணவு வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லையா? இதனால் தொண்டர்கள் அருகே உள்ள கடைகளில் சாப்பிட்டு வரும் நிலையிலே அங்கு உணவுகளின் விலை கிடுகிடுவென ஒரே நேரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நேற்று தினம் ஈரோட்டிலே நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் இந்த மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடைபெற இருந்தது. பொதுக்கூட்டம் காலை 11 மணிக்கு முதல் 1 மணி வரை நடைபெறும் என அறிவிப்பு என்பது கொடுத்திருந்தாங்க. இதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் என பல ஆயிரம் பேர் காலை முதலே கூடிட்டு இருந்தாங்க. 10,000 தொண்டர்கள் மற்றும் 25,000 பொதுமக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. வாகனங்கள் 80 ஏக்கரில் பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டிருந்தது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திலே சேர்ந்திருந்தார். அவர் தனது பலத்தை காட்டும் வகையில் தனது சொந்த மாவட்டமான ஈரோட்டிலே இந்த பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை முன்னின்று நடத்தியிருந்தார். சுமார் 16 ஏக்கர் பரப்பளவில் பொதுக்கூட்ட மைதானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 80 ஏக்கர் நிலம் தயார் செய்யப்பட்டிருந்தது. 60 ஏக்கர்கள் கார்களுக்கும் 20 ஏக்கர் இருசக்கர வாகனங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் எதுவுமே இல்லையா? தண்ணீர் பாட்டில்களும் வழங்கப்படும் என்று செங்கோட்டை நேற்று அறிவித்திருந்தார். இதனால் இன்று நேற்று தினம் கூட்டத்திற்கு வந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அருகே உள்ள ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது அங்குள்ள உணவுப் பொருட்கள் விலை என்பது கிடுகிடுவென உயர ஆரம்பித்தது. அதன்படி ஒரு பொங்கல் 70 முதல் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 2 இட்லி 50 ரூபாய்க்கும், ஒரு தோசை என்பது 70 ரூபாய்க்கும், ஒரு டீ காஃபி 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுவதால் தொண்டர்கள் கலங்கி போயிருந்தாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இதனால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கடும் அதிருப்தி இருந்திருக்காங்க. இது பற்றி தமிழக வெற்றி கழக தொண்டர் ஒருவர் கூறுகையிலே, நான் அதிமுக மாநாடு, திமுக மாநாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் அங்கெல்லாம் இந்த அளவுக்கு விலை ஏறியது கிடையாது. அங்கு அவர்களே உணவுகளை கொடுத்து விடுவார்கள். ஈரோடு, திருச்சி, கபோவில் கூட பொங்கல் 50 ரூபாய். ஆனால் இங்கு சின்ன கடையில் பொங்கல் ஒரு பொங்கல் 70 ரூபாய். அதுவுமே பொங்கல் என்பது பகுதியாகத்தான் இருக்கிறது. ஆரம்பத்தில் 70 ரூபாயாக இருந்தது. கடைசியில் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. மற்ற நாட்களிலே அதே பொங்கல் 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்க. இன்று விலை உயர்த்திருக்கிறாங்க. அதுவும் சுகாதாரம் என்று இருக்கிறது. இப்படி சம்பாதித்து என்ன செய்ய போகிறார்கள்? மக்கள் வருத்தப்படுவது ஏதன் அப்படிங்கிற மாதிரி அந்த தொண்டர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த செங்கோட்டையன் இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஈரோடு அவரது சொந்த மாவட்டமாக இருந்த போதிலுமே சொந்த மாவட்டத்தில் வரக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீர், உணவு என்பது கொடுப்பது, அத்தியாவசிய பொருள் கொடுப்பது கூட அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாமல் இது எப்படி நடந்திருக்க முடியும்? அதாவது ஒரு பொங்கலுடைய விலை 100 ரூபாய் என்றால் நாங்கள் பசி பட்டினியுடன் எப்படி விஜயை பார்த்து விஜய்க்காக உழைக்க முடியும்? எங்களுடைய வயிற்றுக்கு சாப்பிட்டால் மட்டும்தானே நாங்கள் உழைக்க முடியும் என தொண்டர்கள் கூறியிருப்பது தற்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.